அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும். அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். அனைவரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். இன்று நாம் சொல்வது என்னவென்றால், ஒரு காட்டுக்குள்ளேயே தவக்காய், பாம்பு, பல்லி எல்லோரும் சேர்ந்து ஒரு கூட்டத்தை போட்டிருந்தார்கள். அனைவரும் பேசிக்கொண்டிருந்தார்கள். என்ன பேசிக்கொண்டிருந்தார்கள்? நாம் அனைவருக்கும் வாழ்வதற்கு எங்கே போயனால் நாம் மாண்டு போகாமல் நாமல் வளரலாம் என்று யோசித்து கொண்டிருந்தார்கள். எப்படி வாழலாம் என்று யோசிச்சுருந்தார். அப்போது எல்லோரும் சொல்லி எல்லா ஜீவஜானங்களும் ஒன்றாக சொல்லியிருக்கிறது, பாரத தேசத்தில் போனால் அதிகமாக நம்மளை யாரும் திங்க மாட்டார்கள், கொல்ல மாட்டார்கள். நாம் அனைவரும் பாரத தேசத்தில் சென்று அங்கே சில இடங்களில் நாம் வசித்து விட்டால் நலமாக வசிக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். அதனால் நம்ம வாழ்க்கையில் நலமாக வாழ்வதற்கு ஒரு இடம் வேண்டும் என்றால் அந்த இடம் ஆன்மீகமாகவும் நல்ல சிந்தனைகளையும் உள்ள இடங்களில் வாழலாம். மனிதன் ஒற்றுமையாக இருந்து விட்டால் அங்கே நலமாக வாழலாம் என்றுள்ள சிந்தனையை தான் இங்கே குறிப்பிடுறது. அந்த நேரத்தில் கூட்டம் போட்டு பேசின பல்லிகள், பாம்புகள், தவக்காய்கள் எல்லா பிராணிகளும் பயணம் எடுத்து பாரத தேசத்துக்கு வந்திருக்குது. இங்கே தான் யாரும் எப்போ பார்த்த உடனே பிடிச்சு சாப்பிட மாட்டாங்க என்றுள்ள பயம் இல்லாமல், அச்சம் இல்லாமல் இங்கே வாழலாம் என்று. அதுபோல் இந்த நாட்டில் நாம் வாழ்வதெல்லாம் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ வேண்டும். எங்கே நாம் சந்தோஷமாக இருக்கிறோமோ அங்கே தான் எல்லாமே நல்லாயிருக்கும். எங்கே நாம் நலமாக இருக்கிறோமோ அங்கே தான் எல்லாமே நலமாக இருக்கும். அதனால் அனைவரும் ஒற்றுமையாக, சந்தோஷமாக, நலமாக நம் நாட்டில் வாழும் எந்த ஒரு வேற்றுமை இல்லாமல் நாம் அனைவரும் ஒன்றாக வாழ்வோம் என்று தீர்மானம் செய்க.